என்ன மாதிரி ஒரு அயோக்கிய பையன் மேல கைய வைக்கலாமா? BOB Expo 2023 சேலம்ல பிக்கஸ்ட் பொங்கல் ஷாப்பிங் எக்ஸ்போ, ஃபுட், என்டர்டைன்மெண்ட், உங்க ஃபேவரட் செலிபிரிட்டிஸை பார்க்குற சான்ஸ்னு எல்லாமே இங்க ஒரு இடத்துல. ஸோ இப்பவே புக் பண்ணுங்க, லிமிடெட் ஸ்டால்ஸ் ஒன்லி. பொன்வண்டு மேட்டிக் லிக்விட் அண்ட் டிடர்ஜென்ட் பவுடர், லெட் யுவர் கான்ஃபிடன்ஸ் க்ளோ. வணக்கம் சார். வணக்கம். திருவாரூர் மாவட்டத்தில் திமுக மாவட்ட செயலாளராக இருந்த பூண்டி கலைசெல்வன் ஸோ ஒரு காலகட்டத்தில் மிகப்பெரிய ஒரு பிரபலமான ஒரு ஆளாக இருக்கிறாரு. ஸோ அவர் வீடு பூந்து அவர் வீட்டுக்குள்ளே வெட்டி கொலை செய்கிறாங்க. ஸோ இந்த கொலை சம்பவம் எங்கேருந்து தொடங்குது, இதனுடைய ஆரம்ப புள்ளி என்ன? இதுக்கு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா, பூண்டி கலைசெல்வன்றவர் யார் அப்படின்னா, ஒரு திருவாரூர் மாவட்ட திமுக செயலாளர். அது மட்டும் கிடையாது, திருவாரூர் மாவட்டத்தில் தான் திமுக தலைவர் கலைஞர் அவர்களோட சொந்த ஊர் திருக்குவளையும் இருக்குது. ஸோ அதனால் அவர் தலைவர்கிட்ட ரொம்ப நெருக்கமாக பழகக்கூடிய ஒரு நபர். இன்னொன்று, நான் ஏற்கனவே ஒரு சில இன்டர்வியூஸில் கூட சொல்லியிருக்கேன், திமுக பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரிஸும் ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் மாதிரி அவங்கள மீறி யாருமே வெளியில் போய் எதுவும் பேசிட முடியாது. இப்போ நீங்கள் ஒரு சில கட்சிகள்லாம் பார்த்திங்கன்னா, நேரடியாக தொண்டர்கள் நேரடியாக தலைவர்களை போய் பார்ப்பாங்க, ஏதோ பேசுவாங்க. பட் அப்படிலாம் பண்ணவே முடியாது. அதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு. நான் சொல்கிறது 80s 90s அப்படி இருந்ததுனால தான் அதிமுக ஆட்சிக்கு எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்த பிறகும் திமுக தொடர்ந்து கிட்டத்தட்ட 89 தான் திரும்பி மீண்டும் ஆட்சிக்கு வராங்க. அந்த வர்ற காலகட்டம் வரைக்கும் அவங்க ஆட்சியிலேயே இல்லைனாலும் அந்த கட்சி கட்டுக்கோப்பாக இருந்ததுக்கு முக்கியமான காரணம் இந்த ஒவ்வொரு மாவட்ட செயலாளரையும் சொல்லணும். அதில் குறிப்பாக நீங்கள் அப்போ அதாவது கோசிமணியாக இருக்கட்டும், இல்லை வீரபாண்டி ஆறுமுகம் இருக்கட்டும், இது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. இதுக்கான நிறைய முயற்சிகள் அவங்க எடுத்து ஒன்று ஒன்றா பண்ணியிருக்காங்க. அதில் ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்களுக்கும் பெரிய பங்கு இருக்குது. இப்போ நான் திருச்சியில் ஒர்க் பண்ணும்போது பார்த்திங்கன்னா, KKM தங்கராசுன்னு அவர் தான் நகர செயலாளர். அப்புறம் நேரு மாவட்ட செயலாளர். இப்போ நீங்கள் நகர செயலாளரை மீறி நீங்கள் நேரடியாக மாவட்ட செயலாளரே போய் பார்த்து சொல்லி எதுவும் கம்ப்ளைண்ட் பண்ணிட முடியாது. அந்தளவுக்கு எதுவாக இருந்தாலும் ஒருவேளை மாவட்ட செயலாளர் போய் பார்த்தா கூட நேருவை பார்த்தா அவர் சொல்லுவார், மொதல் கேள்வி தங்கராசை பார்த்தியான்னு கேட்பார், போய் ஃபஸ்ட்டு சொல்லிட்டு வாம்பார். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். அது மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு சமயத்தில் அந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் இப்போ ஜென்ரலாக ஒரு இளம் ரத்தம், அதை இளங்கன்று பயமறியாதுன்ற மாதிரி நார்மலாகவே ஒரு IPS ஆஃபீஸராக இருக்கட்டும், IAS ஆஃபீஸராக இருக்கட்டும், புதுசாக ஒரு டிஸ்ட்ரிக்ட் போஸ்ட் பண்ணி போகிறாங்கன்னா ஒரு டிக்னிட்டி எதிர்பார்ப்பாங்க, சில ரெஸ்பெக்ட்லாம் எதிர்பார்ப்பாங்க. அதையும் மீறி ஒரு சிலர் ப்ரமோட்டடு IAS ஆஃபீஸராக இருந்தால், IPS ஆஃபீஸராக இருந்தால் நேரடியாக போய் அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் போய் பார்த்து காலான் பண்ணுவ மாதிரி சும்மா, அதாவது காலான் பண்ணுறது நார்மலாக அவங்களோட சீனியர் ஆஃபீஸர்ஸை தான் போய் காலான் பண்ணணும். ஆனால் இன்றைக்கும் ஒரு சில டிஸ்ட்ரிக்ஸில் இது ஒரு இயல்பாகவே இருக்குது. என்ன இருக்குன்னா, நீங்கள் ஒரு IPS ஆஃபீஸராக ஒரு இடத்துல போஸ்ட் பண்ணுறாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு திருப்பூரில் உங்களுக்கு கமிஷனர் போஸ்ட் கொடுத்துருக்காங்கன்னா, திருப்பூரில் யார் அந்த டிஸ்ட்ரிக் மாவட்ட செயலாளரோ, அந்த டிஸ்ட்ரிக் மினிஸ்டர் யார் இருக்காங்களோ, அவங்கள போய் சும்மா போய் பார்த்து ஒரு கர்ட்டசின்னு சொல்லி, இதை காலான்னு சொல்ல மாட்டாங்க, கர்ட்டசின்னு சொல்லி போய் பார்த்துட்டு வருவாங்க. இது ஒரு சில அந்த காலகட்டத்தில், அதாவது பூண்டி கலைசெல்வன் உயிரோடு இருக்கும்போது அந்த பீரியடுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா, ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் இருக்கார், அவர் மதிக்கவே இல்லை. யாராவது இந்த கூட்டம் போட்டாங்க அப்படின்னா, பெரும்பாலும் ஆளுங்கட்சியாக இருந்தால் அவங்களுக்கு ஒரு அதாவது அவங்களுக்கும் ஒரு ப்ரையாரிட்டி இருக்கும். கொக்கி போட்டு திருடி தான் மீட்டிங் நடத்துவாங்க. இது காலங்காலமாக நடக்கிறது. ஆனால் நம்ம இப்போ சொல்லிக்கிட்டு இருப்போம், டேஞ்சட் கோலை நஷ்டமாயிடுச்சு, ரொம்ப கஷ்டமாக எல்லாம் அவங்க லீக்கேஜ் இருக்குது அப்படின்லாம் நிறைய பேசுகிறாங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை இன்னும் ஸ்ட்ரீம்லைனே பண்ணாமல் தான் இருக்காங்க. இப்போ நீங்கள் நான் திருச்சியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போதாக இருக்கட்டும், இல்லை இங்கே சென்னையில் இருக்கும்போதாக இருக்கட்டும், ஒரு சில இடங்களில் ஜென்ரேட்டர் வச்சு யூஸ் பண்ணி பண்ணுறதெல்லாம் இருக்காங்க. பெரும்பாலான மீட்டிங்ஸ் இது கொக்கி போட்டு திருடி தான் மீட்டிங்கே நடத்துவாங்க. அங்கே இருக்கக்கூடிய அந்த பெருசாக பயங்கரமாக இருக்கக்கூடிய அந்த ஒரு டிஜிட்டல் இதுவாக இருக்கட்டும், போர்டுஸாக இருக்கட்டும், இல்லை அந்த மேடைக்கு தேவைப்படக்கூடிய எல்லா கரண்ட்டையுமே இது மாதிரி தான் எடுத்து பண்ணுவாங்க. இப்படி சின்ன இப்போ நீங்கள் இந்த மாதிரி பண்ணும்போது ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் இது மாதிரிலாம் பண்ணக்கூடாது, கேஸ் போடுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி ரொம்ப அதே மாதிரி அவர் போய் இவரை மீட் பண்ணல.
அந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் பூண்டி கலைச்செல்வனை போய் மீட் பண்ணல. அப்போ இது பூண்டி கலைச்செல்வன் போய் மீட் பண்ணலைன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்கள் அவரை மதிக்கலை அப்படின்றது இல்லை. அவர் கட்சி மாவட்ட செயலாளர், அவரை நான் ஏன் போய் பார்க்கணும்? ஸோ ஒரு கட்சி மாவட்ட செயலாளர் நான் ஏன் போய் பார்க்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் ஒரு சிலருக்கு இருக்கும். அந்த மாதிரி இந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் போய் மீட் பண்ணலை. அதனால் அவருக்கு ஒரு வருத்தம், இப்படி பண்ணுறா என்ன பண்ணுறது அப்படின்னு. அதை ஒரு குறையாக இவர்கிட்ட சொல்கிறாங்க. யார்கிட்ட? நம்ம கலைஞர்கிட்ட சொல்கிறாங்க. உடனே அவர் கலைஞர் ரொம்ப ஸ்பெஷல். இப்போ நான் திருச்சியிலலாம் ஒர்க் பண்ணும்போது பார்த்திங்கன்னா, திருச்சியில் எப்போ வந்தாலும் ஒரு பேட்டி இருக்கும், ஒரு ப்ரெஸ் மீட்டு. அப்போ ஒருத்தர் என்னோட கூட ஒர்க் பண்ண ஜேபின்னு சொல்லுவாங்க, ஜெயபிரகாஷ் சொல்லுவாங்க, தினகரனில் இருந்தார், பன்னீர்செல்வம்னு மாலை முரசில் இருந்தார். இந்த பன்னீர்செல்வம்லாம் பார்த்திங்கன்னா ஆஃபீஸில் கேள்வி பதிலை எழுதி கொடுத்துட்டு வந்துடுவார். கொடுத்துட்டு வந்துட்டு கலைஞர்கிட்ட கேள்வி கேட்பார். அவர் எழுதி கொடுத்த பதில் கலைஞர் சொல்கிற வரைக்கும் இவர் கேள்வி கேட்பார். ஒரு நாள் இவர் கேட்டார், என்ன பன்னீர் நீ எழுதி கொடுத்ததை நானும் சொல்லையா அப்படின்னு கேட்டார். ஸோ அந்த மாதிரி அதே மாதிரி ஒரு சமயத்தில் பார்த்திங்கன்னா, உங்கள் கூட்டணிக்குள்ளே ஏதோ சிக்கல் இருக்காமே அப்படின்னு கேட்டதுக்கு பதில் அவர் ஒரு சிரித்த மாதிரியே, ஆமாம் சிக்கல் தஞ்சாவூர் பக்கத்தில் நாகப்பட்டினம் பக்கத்தில் இருக்குது அப்படின்னு அவர் சொல்கிறார். ஸோ அந்த மாதிரி ஒரு நாசூக்காக சொல்லக்கூடிய நிறைய விஷயங்கள் அவருக்கு ஒரு இயல்பாகவே உண்டு கலைஞருக்கு. ஸோ அதெல்லாம் கூட இப்போ நம்ம சிஎம்க்கு அந்த அளவுக்கு ஒரு பெரிய அந்த மாதிரி ஒரு நாசுக்காக பேசக்கூடிய சில விஷயங்கள் இருக்கான்றது தெரியல. பட் கலைஞருக்கு உள்ள ஒரு ஸ்பெஷாலிட்டி. இதுக்காகவே பார்த்தீங்கன்னா, நீங்கள் கலைஞர் மீட்டிங்னா அவ்வளோ கூட்டம் வரும். அதாவது அதிமுக காரங்களே போய் பார்ப்பாங்க மீட்டிங்கை. அப்போ மீட்டிங்லேயே அவர் பேசியிருக்காரு. நானே அதெல்லாம் கவர் பண்ணும்போது சொல்லியிருக்காரு, இந்த வர்ற கூட்டம்லாம் ஓட்டு போட்டாலே நம்ம ஆட்சி அமைச்சிடலாம்ப்பா, யாரும் ஓட்டு போட மாட்டேன்றாங்க, பேச்சை கேட்க மட்டும் வராங்கன்னு சொல்லுவார் ஒரு காமெடியாக. ஸோ அது மாதிரி இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போது அவர்கிட்ட பூண்டி கலைச்செல்வன் இந்த தகவலை அவர்கிட்ட சொன்ன உடனே அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணு அப்படின்றாரு. சரிண்ணே பண்ணிடலாம் அப்படின்னு. அப்போது மீட்டிங்கை ஒன்று ரெடி பண்ணுறாங்க. இவர் போகிறார். பெரும்பாலும் பார்த்திங்கன்னா சர்க்கியூட் ஹவுஸ்ன்னு இருக்கும். அதாவது ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் ஒரு பிடபிள்யூட ஒரு ஆஃபீஸ் இருக்கும். அது இன்ஸ்பெக்ஷன் பங்களான்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல தான் போய் சிஎம்லாம் தங்குவாங்க. இப்போ பெரிய கூட்டம் நிற்கும், எல்லாம் பார்ப்பாங்க, வெயிட் பண்ணுவாங்க. இவர் என்ன பண்ணுறாருன்னா, வரிசையாக அங்கே அந்த இதிலிருந்து ஜென்ரலாக பார்த்திங்கன்னா ஐபிஎஸ் ஆஃபீஸரும் ஐஏஎஸ் ஆஃபீஸரும் சிஎம் வராங்கன்னா அவங்கள கான்வாயில் ஃபாலோ பண்ணி போவாங்க. ஃபாலோ பண்ணி போகும்போது சிஎம் கார் போகுது, எஸ்கார்ட் பைலட் இதெல்லாம் வரிசையாக போகும். இதெல்லாம் ரொட்டீனு. அதுக்கு பின்னாடி அவர் ஐபிஎஸ் ஆஃபீஸரோட கார், ஒரு ஐஜி, இப்போ நீங்கள் இன்டெலிஜென்ஸ் இருக்காங்கன்னா அவங்களாம் போவாங்க. அப்புறம் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் போகிறாரு. டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் போகும்போது திடீர்னு போயிட்டே இருந்தவர் காரை நிறுத்திட்டார். நிறுத்திட்டு என்னாச்சுன்னு தெரியலையே, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு இவர் அடித்து பிடிச்சி அந்த கலெக்டர் போகிறார். போனவுடனே அவர் கலைஞர்கிட்ட கேட்குறாங்க, ஐயா ஏதாவது பிரச்சனையா, என்ன எதுவும்? ஒன்றும் இல்லைப்பா, நான் பூண்டிகிட்ட கலைச்செல்வன்ட்ட ஒன்று சொன்னேன், அவனை இங்கே வர சொல்லு, நான் கூப்பிட்டேன்னு வர சொல்லு அப்படின்னு சொல்கிறார். அப்போது பூண்டிக்கிட்டு அவர் கலைச்செல்வன்ட்ட ஏற்கனவே கலைஞர் ஒரு விஷயத்த சொல்லி வச்சிட்டார். நீ கவலைப்படாத, கலெக்டர் உன்னை தேடி வருவார், நீ கொஞ்சம் கெத்தை விட்டுறாத, அப்படியே மெயின்டைன் பண்ணு அப்படின்னு சொல்லி வச்சிட்டார். இவர் போகிறார். எங்கே? கலைஞரோட கார் முன்னாடி இருக்குது, கான்வாய் வெயிட் பண்ணுது. கான்வாய் வெயிட் பண்ணால் ஜென்ரலாக என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் அந்த கான்வாயிலெலாம் கூட போயிருக்கேன். இந்த குறிப்பாக பிரச்சாரம்லாம் போகும்போது பார்த்தீங்கன்னா, ஜெயலலிதா அம்மா போகிறாங்கன்னா செங்கோட்டையன் தான் அந்த கான்வாயெல்லாம் ரெடி பண்ணுவார். எந்த கார் போகணும், செகண்டு 3ன்னு இதெல்லாமே ரெடி பண்ணுவார். ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் போகிறவங்கெல்லாம் ஒரு காரில் போவாங்க. அப்போ திடீர்னு கார் யாராவது ஹெட்லைட்டை போட்டாங்கன்னா அந்த செக்யூரிட்டி வந்தவங்க கல் எடுத்துகிட்டு கண்ணாடியை உடச்சிடுவாங்க. ஹெட்லைட் ஆன் பண்ணக்கூடாது, ஹெட்லைட் ஆஃப்னு இங்கேருந்து கத்துவாங்க. அந்த அம்மா காரை நிறுத்திட்டாங்கன்னா அப்புறம் யாருக்கிட்ட நெருங்க முடியாது. ஹெட்லைட்டே போடக்கூடாது, போட்டால் கண்ணாடி உடஞ்சிரும். அந்த அளவுக்கு இருப்பாங்க. இப்போ இவர் என்ன பண்ணுறாரு, அவர் கலெக்டர் இறங்கி தப்புன்னு ஓடுறாரு. எங்கள் ஆஃபீஸர் தான் போகிறாரு. ஒரு 10-20 காருக்கு பின்னாடி பூண்டி கலைச்செல்வன் கார் நிற்கிது. போனோடனே அது மாதிரி சிஎம் உங்களை வர சொல்கிறாரு, நான் பேசுகிறேன், இப்போ வர முடியாதுன்னு சொல்லுங்கள், நான் அங்கே இப்போ சர்க்கியூட் ஹவுஸில் போய் பார்த்துக்கிறேன்றார். திரும்பி போகிறார். திரும்பி போய் அந்த மாதிரி அவர் சொன்னேன், அவர் சர்க்கியூட் ஹவுஸில் உங்களை பார்க்குறேன்னு சொல்லியிருக்காரு,
அப்பாயின்மெண்ட்லாம் போட்டுடலாம், அங்கே உள்ளே போனவுடனே உங்களுக்கு ஒரு இது அரேஞ்ச் பண்ணிடுவோம் அப்படின்னு. இப்போ நான் சொல்கிறது புரியலையா உனக்கு? முக்கியமான விஷயம்ப்பா, வர சொல்லு, காரில் வந்து யாரை சொல்லுப்பா அப்படின்றாரு. திரும்பி ஓடுறாரு. அதாவது என்ன அப்படின்னா, கலைஞருக்கு அவருக்கு என்ன பாடம் புகட்டணும்னு நினச்சாரு அப்படின்னா, கலைச்செல்வன் தான் இந்த டிஸ்ட்ரிக்டில் முக்கியம், அவன் சொன்னாதான் நான் போக முடியுன்ற லெவலுக்கு கொண்டு போனாதான் சிஎம்ஏ நிப்பாட்டி பண்ணால் அப்போது நாளைக்கு இவருக்கு மரியாதை இன்னும் கூடும் அப்படின்ற ஒரு காரணம். ஸோ அந்த மாதிரி ஒரு பாடம் புகட்டக்கூடிய ஒரு சிறந்த தலைவர்னு கூட சொல்லலாம். அதுதான் கலைஞர். இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்திங்கன்னா, அப்போ பூண்டி கலைச்செல்வனுக்கு அந்த ஒரு அப்புறமா வராரு, இந்த இதெல்லாம் அப்படி ஒரு கெத்தெல்லாம் விட அப்புறமா வந்து ஏறாரு. பற்றியா நான் சொன்னேன்ல உன்னை தேடி வந்தார்ல, இப்போ பார்த்துக்கோ இனிமேல் எப்படி ட்ரீட் பண்ணுறாருன்னு பாரு அப்படின்றது. இதுக்கு என்ன ஒரு இதுன்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாகவே மாவட்ட செயலாளர்கள் குறிப்பாக திமுகவில்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த பீரியடில் இல்லை, எனக்கு தெரிஞ்சு நிறைய இல்லை. ஆனால் முன்னாடிலாம் 2011 வரைக்கும் அந்த பீரியடில் நீங்கள் 96 2001 இருக்கட்டும், தமாக திமுக ஆட்சியில் வந்த அந்த காலகட்டமாக இருக்கட்டும், 2006 2011 பீரியடாக இருக்கட்டும், திமுகவினர் நேரில் போய் உட்காந்துருவாங்க, ஸ்டேஷனுக்குள்ளே உட்காந்துட்டு. நானே பார்த்துருக்கேன். யாராவது பிடிச்சி உட்கார வச்சுனா, அவனை விடுப்பா, அதை சாவி எடுத்துகிட்டு வா, திறந்து விடு, நீ போடா, நான் பார்த்து பேசிக்கிறேன்னு. ஏன் எல்லாம் பேசிக்கலாம், போப்பா நான் பார்த்துக்கிறேன்னு அப்படி பேசுவாங்க. ஸோ அதாவது அவங்களோட டாமினேஷன் ஜாஸ்தியாக இருக்கும். நீங்கள் அப்படி இப்போ நீங்கள் இந்த மாதிரி ஒரு பூண்டி கலைச்செல்வனுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் சிஎம்ஏ கொடுத்து நிறுத்தி பேசுகிறா இருக்கும்போது கண்டிப்பாக ஐஏஎஸ் ஆஃபீஸர் என்ன பண்ணுவார்? அப்போ ரொம்ப முக்கியமானவர். அப்போ அவர்கிட்ட அப்புறமா சொன்னாராம் அவர் ஐஏஎஸ் ஆஃபீஸர்கிட்ட, இப்போ இவெல்லாம் இல்லைன்னா மாவட்டம் என்ன பண்ணுறது, நமக்கு ஆளுங்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, எப்படி ஓட்டு போடுவாங்க, இவங்கெல்லாம் சரி பண்ணி வச்சா தான் நமக்கு வந்து ஓட்டு வரும் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட நாசூக்காக சொல்லியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்களை தெளிவுபடுத்து அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட். இது வந்து எல்லா மாவட்ட செயலாளருக்கும் இதே மாதிரி பண்ணியிருப்பாரான்னா எனக்கு தெரியல. இந்த பர்டிகுலர் சம்பவமுமே அங்கே அந்த டைமில் அந்த இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸர்ஸாக இருந்த ஒரு சில போலீஸ் ஆஃபீஸர்ஸு அவங்க கூட ட்ராவல் பண்ணவங்க எனக்கு சொன்ன தகவல்கள். ஸோ பூண்டி கலைச்செல்வன் அந்தளவுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான பர்சன்ட்ருக்காக இந்த விஷயத்த சொல்கிறேன். அதில் பார்த்திங்கன்னா, அங்கே ஒரு அதிமுகவை சேர்ந்த ஒருத்தர் வந்து ஒரு கொலை செய்யப்படுறார். கொரடாச்சேரின்றது தான் ஒரு முக்கியமான அந்த தஞ்சாவூர் அந்த இதில் திருவாரூரில் உள்ள ஒரு முக்கியமான ஒரு சிட்டி, ஒரு டவுனு. அந்த கொரடாச்சேரியை சேர்ந்த ஒரு அதிமுகவில் அப்போது அவர் முக்கியமான போஸ்ட்டில் இருக்கார். அவர் வந்து உள்ளாட்சி தேர்தலில் கூட ஜெயிச்சிருந்தவர், அவர் துணைத் தலைவராக இருந்தார்னு நினைக்கிறேன். அவர் கொலை செய்யப்படுறாரு. அந்த கொலையில் முதல் அக்யூஸ்டாக சேர்க்கப்பட்டது பூண்டி கலைச்செல்வன். இந்த கொலைக்கு பழிவாங்குவதற்கு அந்த இறந்த அந்த அதிமுகவோட அந்த நகராட்சி அந்த துணைத் தலைவராக இருந்தவர் அப்படின்னு நினைக்கிறேன், எக்ஸாக்டாக பேர் மறந்துட்டேன். ஸோ அவரோட ரிலேட்டிவ் அந்த அக்கா பையன்னு நினைக்கிறேன், செந்தில்குமார்னு ஒருத்தர், அவர் தான் இதுக்கு பழி வாங்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாரு ஒரு பக்கம். அடுத்தது என்ன, ஒரு பக்கம் இது ஒரு 3 ஆங்கிள், ஒரு முக்கோண இது மாதிரி வரும். இது ஒரு பக்கம் அந்த சைடில் செந்தில்குமார் ஒரு டீமை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனால் நீங்கள் அவ்வளோ ஈஸி கிடையாது. இப்போ நீங்கள் எதுக்காக கலெக்டரோ ஐபிஎஸ் ஆஃபீஸரோ இவங்களை வீட்டில் போய் பார்க்கணுன்னா ஒன்றும் இல்லை, அவங்களுக்கெல்லாம் அதெல்லாம் தேவையே இல்லை, அவங்க அதை எதிர்பார்க்கவும் மாட்டாங்க. ஆனால் தொண்டர்களுக்காக அதை எதிர்பார்ப்பாங்க. இப்போ ஐஏஎஸ் ஆஃபீஸர் வராரு, கலெக்டர் வராருன்னா அங்கே கூட இருக்கிற அந்த அவங்களோட அடிப்பொடி டீமு எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஐயா கலெக்டரே வந்து பார்த்துட்டு நம்ம மாவட்டத்தை பார்த்து ஒரு பிளெஸிங்ஸ் வாங்கிட்டு போனாங்க, இல்லை சிஎம்கிட்ட ஏதாவது சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க. அப்போது அப்படி இருக்கும்போது அந்த கீழே இருக்க தொண்டர்கள்லாம் என்ன நினைப்பான், அண்ணா அதான் அந்த கலெக்டர் வரல சொல்லி விடுண்ணே அப்படின்னு. அப்போ அந்த கெத்துக்காக வர வைக்கணும்னு நினைப்பாங்க. மற்றபடி ஒன்றும் அவங்களுக்கு அதில் பெருசாக கிரீடம் தூக்கிட்டு போகிறதில்ல. இன்னொன்று டிஸ்ட்ரிக்ட் அவங்க மாவட்ட செயலாளர் இருக்கவங்க ஒருவேளை மினிஸ்டராக இருந்தாங்கன்னா ஆப்வியஸாக வந்து பார்ப்பாங்க. ஆனால் அது கூட ஒரு சில கலெக்டர் என்ன பண்ணுவாங்கன்னா, நான் ஏன் வீட்டில் வந்து பார்க்கணும், உங்கள் ஆஃபீஸ்க்கு வரேன் அங்கே பார்க்குறேன். அதாவது டிஸ்ட்ரிக்ட் அதாவது அவங்களுக்கு மாவட்ட செயலாளர் ஆஃபீஸ்க்கு போக மாட்டாங்க, அங்கே அவங்களுக்குன்னு இப்போ ஒரு மினிஸ்டராக இருக்காங்கன்னா மினிஸ்டர் ஆஃபீஸ் இருக்கும், ஆஃபீஸில் வந்து பார்க்குறேன்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சில ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருக்காங்க இன்றைக்கும்.
எல்லா இடத்துலையுமே ஒரு சில, அதாவது எந்த கட்சியும் சாராத ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் இருக்காங்க, ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க, இந்த மாதிரி கூட பண்ணுவாங்க. இதுக்காக தான் அவங்க வீட்டுக்கு வந்து பார்க்கணும்னு எதிர்பார்க்குறது, வேற ஒன்றும் கிடையாது. ஸோ இவர் எப்பயுமே இவர் வீட்டில் பார்த்திங்கன்னா இந்த பெரும்பாலான வீடுகளில் இப்போ ஈவன் நேருலாம் வந்து அவர் நிறைய நேரில் அவரோட சிக்ஸ்த் கிராஸில் தான் அவரோட ஆஃபீஸு. அப்போது அவங்க ஆஃபீஸ் போகும்போது இல்லை லால்குடிலாம் அவர் வீட்டுக்கே கூட்டலாம் போயிருக்காரு. போகும்போதும் பார்த்திங்கன்னா எப்பயும் ஒரு 50-100 பேர் இருப்பாங்க. இது வந்து நான் திமுகக்குன்னு இல்லை, செங்கோட்டையன் வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா திடீர்னு யாராவது ஒருத்தர் ஏதோ ஒரு அமௌண்ட் வருது, ஆனால் இது ஒன்று பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னு ஒரு 10 லட்சம் ஒருத்தங்க வந்து கொடுக்குறான் அப்படின்னா முதல்ல அவர் பண்ணுறது, இப்போ நீ ஏதோ ஃபீஸ் கட்டணும்னு சொல்லல பொண்ணுக்கு, இங்கே வா அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு 50,000, அடுத்த ஆளுக்கு ஒரு 5,000, 10,000, இந்த 10 லட்சமும் பிரிஞ்சு போயிடும் உடனே. இதே மாதிரி இருக்கிறதுனால தான் இன்றைக்கும் செங்கோட்டையனுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது. அந்த ஊரில் போனீங்கனாலே ஒரு பெரிய அந்த மாதிரி திமுகலையும் ஒரு சில மாவட்ட செயலாளர்களுக்கு மரியாதை இருக்கிறதுக்கு காரணம், இப்போ நீங்கள் ஏன் அவன் கூடவே இருக்கானா, அண்ணன் வந்துட்டாரு அப்படின்னா ஏதோ ஒரு கான்ட்ராக்ட் கொடுப்பாரு, ஏதோ ஒரு வேலையை முடிச்சு கொடுப்பாரு, ஏதோ ஒரு ஹெல்ப்புன்னு கேட்டால் உடனே பண்ணி கொடுப்பாங்கன்றதுக்காக அவங்களாம் வர்றது. ஸோ இவங்களுக்கு வந்து ஒரு பெரிய நெட்வொர்க் டீம். அவ்வளோ ஈஸியாக நெருங்க முடியாது. செந்தில்குமார் நினச்சாலும் பூண்டி கலைச்செல்வனை போட முடியாது, இதுதான் உண்மை. தனியாக போய் போட முடியாது, அவரை போட்டுருவாங்க. ஸோ இவங்களுக்கு இடையில இப்படி போயிட்டு இருக்கும்போதே இன்னும் மணல்மேடு சங்கர்னு அந்த ஏரியாவில் ஒரு பெரிய ரவுடியாக அவர் மேலே மட்டுமே அஃபிஷியலாக போலீஸ் ரெக்கார்டு படி பார்த்திங்கன்னா 72 கேஸ் இருக்குது. மணல்மேடு சங்கர் வந்து அவர் வந்து தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சேர்ந்தவர், பட்டியலினத்தை அவரை சேர்ந்தவர். அவரை வந்து இன்றைக்கும் நான் எப்படி நீங்கள் தோட்டம் செய்கிற இன்றைக்கும் மக்கள் நினச்சிட்ருக்காங்க, அவருக்காக ஒரு குரு பூஜை எடுக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுற மாதிரி. இப்போ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு இப்போ வெங்கடேஷ் பண்ணையர் இறந்துட்டாருன்னா அவர் இறந்த நாளோ இல்லை அதுக்கு வந்து தனியாக ஒரு விழா மாதிரி பண்ணுறாங்க, அதுக்கு நாடார் மக்கள் போய் பண்ணுவாங்க. இது மாதிரி இவரை டெல்டா கிங்குன்னு சொல்லுவாங்க. இவரை வந்து சாம்பவர் அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க. அயோத்திக்கு இப்போ வீரமணியை பெரியவர்னு கூப்பிடுவாங்க. ஏன்னா அந்த ஃபேமிலியில் ஒரு 11 பேருக்கு முதல்ல பிறந்தவர் தான் வீரமணி, அப்புறம் பிறந்தவன் தான் வீரகுமார்னு அவன் ரவுடியாக ஆகி அவனும் கொல்லப்பட்டான். அந்த கொலைக்கு அதுக்கு பிறகு தான் ரவுடியாக அவன் உருமாறினதே அயோத்திக்கு வீரமணி. அதுக்கப்புறம் அவரை முதல்ல பிறந்தவர்னால பெரியவர்னு சொல்லி பழக்கம், பெரியவருங்க அப்படின்னு கேட்பாங்க. இது வீட்டில் பெரியவர் அப்படின்னு கூப்பிடுறது நாளடைவில் எல்லாருமே பெரியவர்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பேர்கள் மாதிரி அடைமொழி இருக்கிற மாதிரி மணல்மேடு சங்கருக்கு சாம்பவர்னு கூப்பிடுவாங்க, டெல்டா கிங்குன்னு கூப்பிடுவாங்க. அவருக்கும் நிறைய இன்னும் ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அவரோட ஸ்பீச்சஸ்ஸு, அவரை பற்றின பாடல்கள் இதெல்லாம் இன்றைக்கும் யூடியூப்லேயும் நிறைய சேனல்ஸில் இன்னும் சோஷியல் மீடியாவில் இருக்குது. அதோட ஃபாலோ பண்ணுறவங்கலாம் நிறைய அவர் கடைசியாக வாழ்ந்த வீடு அதெல்லாம் போய் இன்னும் அதெல்லாம் பாதுகாத்து வந்துச்சிட்ருக்காங்க. இந்த மணல்மேடு சங்கர் வந்து 72 அவர் ஒரு கேசஸில் இன்வால்வ் ஆகியிருந்தாலும் நிறைய கொலைகளில் தொடர்புடையவர். அஞ்சப்பன் சொல்லி ஒரு கொலை, அதுதான் அவருக்கு ஆரம்ப கொலையாக மாறி அதுக்கப்புறம் அது வந்து ஒரு ஃப்ரெண்டுக்காக நடந்த ஒரு விஷயத்தை தட்டி கேட்க போய் ஜிம்முக்கு போகிறாங்க. டேய் நீங்களாம் ஏன்டா ஜிம்முக்கு வரீங்கன்னு ஒரு தடித்த வார்த்தைகளை யூஸ் பண்ணுறாரு. அப்போ யூஸ் பண்ணும்போது அது வேறு மாதிரி திரும்பி தான் இந்த கொலை நடக்குது. அப்போது என்ன இப்படி பண்ணுறாங்க, நீங்களாம் சப்போர்ட் பண்ணுறது தான் காரணம் அப்படின்னு இதை வந்து கம்யூனலாக ரைட்டாக திருப்பிடுறாங்க. அதாவது மணல்மேடு சங்கருக்கு கூட இருந்த நபர்களும் இந்த எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடிய நபர்களும் பார்த்திங்கன்னா இதை ஒரு சிண்டு முடிச்சு விட்டுற வேலையை பண்ணதுனால இது 2 தரப்பிலும் கம்யூனிட்டி ரைட் மாதிரி ஆகி பிரச்சனை ஆகி அடிதடி தகராறு கொலைகள்லாம் நடக்குது. இதில் ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த ஏரியாவில் நிறைய மக்கள் வந்து சாம்பவர் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த டெல்டா கிங்கை தொடர்ந்து அவங்க மேலே ரொம்ப ஒரு மரியாதை கூட ஆரம்பிக்குது. எப்பயுமே தான் ஒரு உரையில் 2 கத்தி இருக்க முடியாதுன்றது எல்லாருக்கும் தெரியும். ஸோ மணல்மேடு சங்கரோட வளர்ச்சி யாருக்கு புகைச்சலை ஏற்படுத்திச்சோ இல்லையோ, கண்டிப்பாக பூண்டி கலைச்செல்வனுக்கு இது பெரிய என்னடா சம்மந்தமே இல்லாமல் பெரிய ஆளாக வந்துட்டுருக்கான். ஏன்னா இப்போ நீங்கள் வந்து எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் சமீபத்தில் நடந்த எலெக்ஷன் ரிசல்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா 500 ஓட்டுக்கு குறைவாக
எடுத்து ஜெயிச்ச தொகுதிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10-12 தொகுதி இருக்கும். இது மாதிரி 5000 ஓட்டு குறைவாக எடுத்து ஜெயிச்ச தொகுதிகள் அப்படின்னு தோற்ற தொகுதிகள்னு டிஎம்கே அந்த தரப்பும் ஏடிஎம்கேவும், ஜெயிச்ச தொகுதிகள்னு அவங்க டிஎம்கே தரப்பும் அனலைஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த 5000 ஓட்டு 500 ஓட்டுலாம் வந்து ரொம்ப குரூஷியல். ஈவன் அப்பாவெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க எலெக்ஷனில் நிற்கும்போது ரொம்ப மார்ஜினில் தோத்தார். அது ஆக்சுவலாக தோக்கவே இல்லைன்றதை திருப்பி ஏதோ நடந்து தான் அந்த டைமில் நடந்தது. ஆனாலும் அதை மீறி இப்போது ஜெயிச்சு திரும்பி சபாநாயகராக உட்காந்துருக்கார். இது மாதிரி இந்த ஓட்டுக்கள் தான் எதுக்காக இது அப்படின்னா, இப்போ நீங்கள் நான் சொல்லக்கூடிய நீங்கள் இந்த மாதிரி இந்த சாம்பவராக இருக்கட்டும், இல்லை இந்த பட்டியலின மக்கள் அவங்களுக்கு போராடக்கூடிய சின்ன சின்ன கட்சிகள் இருக்காங்களா, இவங்களை அரவணைச்சு வச்சுருந்தா அந்த 500 ஓட்டு வந்திருக்கும். அது ஜெயிச்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக அமைஞ்சிருக்குன்றதுக்காக தான் இவங்க ஒரு அரவணைச்சு போயிட்டே இருப்பாங்க. எப்பயுமே அந்த மாதிரியான சின்ன கட்சிகள் எல்லாம் வந்து தனியாக விடாமல் அவங்கள சேர்த்து அரவணைச்சி வச்சுக்கிறதுக்கான காரணம் கூட இதுதான். அதில் ரொம்ப பெரிய ஸ்ட்ராட்டஜி வந்து கலைஞர் அதெல்லாம் தெளிவாக பண்ணுவார். எல்லாரையும் கூப்பிட்டுப்பார். அதாவது இப்போ நீங்கள் பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் திருமாவளவனுக்கும் சண்டை நடந்தால் கூட, ஏன்னா இன்றைக்கும் கடலூர், சிதம்பரம் இந்த ஏரியா முழுக்கும் பார்த்திங்கன்னா வன்னியருக்கும் பட்டியலின மக்களுக்கும் தொடர்ந்து தகராறுகள் பிரச்சனைகள் நடந்துக்கிட்டு தான் இருக்கும். இவன் அந்த பொண்ணை லவ் பண்ணான், ஓடி கூட்டு போயிட்டான், பிரச்சனை இது மாதிரி நிறைய நடக்கும். இப்படி இருந்தாலும் கலைஞர் எப்படி பண்ணுவார்னா, நீ என்னோட கூட்டணி வச்சுருக்க, நீ என்னோட கூட்டணி வச்சுருக்க, நீயும் பேசக்கூடாது, எதுவாக இருந்தாலும் என்கிட்ட பேசு, நான் பேசிக்கிறேன்னு. ஸோ இது மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜிலாம் ஒர்க் அவுட் பண்ணார். இன்னும் ஒருபடி மேலே ஸ்டாலின் என்ன பண்ணிட்டாருன்னா, நீங்கள்லாம் எல்லாருக்கும் சீட்டு எவ்வளோ சீட்டு கேட்குறீங்க, 6 சீட் கொடுத்துட்றேன், எல்லாம் பண்ணுங்கள், ஆனால் உதயசூரன் சின்னத்தில் நில்லுங்க அப்படின்னு இன்னும் ஒரு படி மேலே அவர் பண்ணி ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஒர்க் அவுட் பண்ணார். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காலகட்டத்தில் எதுக்காக இவங்க இந்த மாதிரியான ஒரு சின்ன கட்சிகள், ஒரு ஒரு சின்ன சின்ன பார்ட்டிஸ் தேவை. இப்போ ஈவன் நான் தோட்டம் சேகரை பற்றி சொன்னேன், ஒரு 5000 ஓட்டு அங்கே இருக்குது அப்படின்னா அந்த 5000 ஓட்டு மேட்டர்ஸ். ஆக்சுவலாக நீங்கள் அயோத்திக்குப்பம் வீரமணி அந்த அயோத்திக்குப்பமில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 8000 ஓட்டு 10,000 ஓட்டு இருக்குது அப்படின்னா அது வந்து ஒரு வின்னிங் ஒரு மார்ஜினாக மாறும். எப்படி மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு எம்எல்ஏ தொகுதி ஒரு கான்ஸ்டியூன்சின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மினிமம் அதில் பெரிய தொகுதின்னு எடுத்து வில்லிவாக்கம் முன்னாடி இருந்தது, அது பெரிய தொகுதி 3.5 லட்சம் 4 லட்சம் ஓட்டு இருந்தது ஓட்டர்ஸ். நீங்கள் அந்த தொகுதியை எடுத்துக்கலாம். அதில் எவ்வளவு ஓட்டு பதிவாகுதுன்னு பார்த்தீங்கன்னா 4 லட்சம் ஓட்டு இருக்குது, ஓட்டர்ஸ் இருக்காங்க. பதிவார ஓட்டு 60% இல்லை 50% எடுத்துக்கலாம் நம்மளோட கால்குலேஷனுக்காக. 50%னா 2 லட்சம் தான். இந்த 2 லட்சம் ஓட்டில் அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் எல்லா தொகுதியிலையும் நீங்கள் தமிழகம் முழுக்க எடுத்திங்கன்னா ஈக்குவலாக தான் இருக்காங்க. அதாவது அவங்களோட தொண்டர்கள்னு எடுத்திங்கன்னா ஈக்குவலாக தான் இருக்காங்க. அப்போ என்ன அந்த வின்னிங் பர்சன்டேஜ் கொண்டு போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டைமில் விஜயகாந்த் அதிமுகவோட சேரும்போது அந்த வின்னிங் ஒரு மார்ஜினை கொண்டு போச்சு. திமுகவும் தமாகவும் 96ல் ஒரு புதுசாக ஒரு கட்சி ஆரம்பித்து, ஜிகே மூப்பனார் கட்சி ஆரம்பித்து தமாகவோட சேர்ந்து ரஜினியும் குரல் கொடுத்ததுனால அந்த டைமில் அவங்க ஒரு பெரிய ஸ்வீப்பில் வின் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்துலேயும் ஒவ்வொரு ரீசன் இருக்கும். ஸோ அதனால் யாரையும் விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. கட்சியினரை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லாரையும் அரவணைச்சு போகணுன்னு பார்ப்பாங்க. அப்படி பண்ணதுனால பூண்டி கலைச்செல்வனுக்கும் அதே மாதிரி ஒரு எண்ணம், மணல்மேடு சங்கரை விடக்கூடாது, அப்படி கூட வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஆனால் பெரும்பாலான கேஸ், இப்போ கும்பகோணம் முரளி கேஸு, இந்த மாதிரி நிறைய கேஸில் இன்வால்வ்டு. அந்த கொலை வழக்குகள்லாம் இப்போ முழுக்க மதுரை மத்திய சிறையிலேயே அடைக்கப்பட்டிருந்தப்போ நிறைய பேரோட பழக்கம், எப்படி அயோத்திக்குப்பம் வீரமணியோட பழக்கம் நிறைய அவங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகி போச்சோ, அதே மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இவன் சாம்பவருக்கும் அதாவது மணல்மேடு சங்கருக்கும் நிறைய நட்பு பெருகிச்சு. இப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னா மணல்மேடு சங்கரோட ஃப்ரெண்ட்ஷிப்னால் சென்னையை சேர்ந்த காக்காதோப் பாலாஜின்னு ஒரு ரவுடி இப்போயும் இருக்கான். அந்த ரவுடி என்ன பண்ணுறான், 2 பேரை போய் மணல்மேடு சங்கர் சொன்னாரே அப்படிங்கிறதுக்காக போய் கொலை பண்ணிட்டு வரான். நாகப்பட்டினம் கிட்ட பாம் போட்டு கொண்டுட்டு வரான். ஸோ இந்த மாதிரி ஒரு சிலருக்காக, ஏன்னா அண்ணன் உள்ளே இருக்காரு, நான் வெளியில் உங்களுக்காக பண்ணுறேன் அப்படின்னு. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நாளைக்கு வெளியில் வந்த பிறகு நம்ம பையன்டா ஏதாவது நான் செஞ்சு கொடுறா அப்படின்னு சொல்லி பண்ணுறதுக்காக செய்யக்கூடிய ஒரு சில அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்காக பண்ணுறது. இந்த மாதிரி நிறைய பேர் பண்ணுவாங்க. அப்படி நிறைய நட்புகளை வளர்த்து வச்சுருந்தவர் மணல்மேடு சங்கர். இப்போது ஒரு மீட்டிங் நடக்குது ஒரு டைமில். அந்த மீட்டிங் நடக்கும்போது பூண்டி கலைச்செல்வன் அந்த மீட்டிங் நடந்துக்கிட்டே இருக்காங்க. அப்போது
அந்த மீட்டிங்கில் பார்த்திங்கன்னா ஏற்கனவே ஒரு சில பெரும்பாலும் வாக்குறுதிகள், அதெல்லாம் வந்து தேர்தல் வாக்குறுதிகள்ன்றது செயல்படுத்தணுன்ற ஒரு கம்பல்ஷன் கிடையாது. அந்த தேர்தலுக்காக சொல்லக்கூடிய வாக்குறுதிகள். ஒரு சில கட்சிகள் வாக்குறுதிகள் நிறைவேற்றுவாங்க, நிறைவேற்ற மாட்டாங்க, இல்லை நிறைவேற்றுவாங்க. எப்போ 4 வருஷம் கழித்து 5வது வருஷம் எலெக்ஷனுக்கு முன்னாடி நிறைவேற்றுவாங்க. அப்போ தான் அவங்க மக்கள் மனசில் இருக்கும். ஏன்னா இப்போ எடுத்த உடனே நிறைவேற்றிட்டா மறந்துடுவாங்களா மக்கள்னு யோசிச்சும் பண்ணுவாங்க. இது மாதிரி நிறைய வேஸ் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றுறதுக்கு. எந்த கட்சிக்கும் நம்ம போக வேண்டாம். பட் இந்த மாதிரி பண்ணும்போது திமுக ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் இதெல்லாம் பண்ணுறோம், அப்படி பண்ணுறோம், இப்படி பண்ணுறோன்னு நிறைய வாக்குறுதிகள் இந்த பட்டியலின மக்களுக்கு பண்ணி கொடுக்குறோம்னு சொல்லி பண்ணும்போது அதை வந்து செயல்படுத்தலை ஒரு சில விஷயங்களை. குறிப்பாக இந்த டெல்டா கிங்னு ஏன் இவரை மணல்மேடு சங்கரை சொல்கிறாங்கன்னா, அவரோட ஆரம்ப காலம் பார்த்திங்கன்னா அந்த திருவாரூர் கொரடாச்சேரியார் ஆரம்பித்தது அப்படியே விரிஞ்சு அந்த டெல்டா மாவட்டங்கள் முழுக்க அவரோட டாமினேஷன் ஆகிடுச்சு. அதனால் மணல்மேடு சங்கரை டெல்டா கிங்னு சொல்கிறது. ஸோ இவன் என்ன பண்ணுற, இவன் ஒரு தடவை ஜெயிலை விட்டு வெளியில் வந்த பிறகு மீட்டிங்கில் திடீர்னு அண்ணன் வராரு அப்படின்னா, நீங்கள் வண்டி விட்டு இறங்கி நேராக வராரு. வந்த உடனே நேராக காரை விட்டு இறங்கி நேராக மீட்டிங்கில் பாயிண்டில் எல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போதே போய் திமுக இந்த இது பண்ணுறேன் அதை பண்ணுறேன்னு சொன்னாங்க, ஒன்றுமே பண்ணல அப்படின்னு டேரிங்காக ஓப்பனாக போட்டு உடச்சிட்டார் மணல்மேடு சங்கர். அந்த கூட்ட ஏற்பாடு மாவட்ட செயலாளராக இருக்கும், இல்லை வட்ட செயலாளராக இருக்கும், அந்த திமுகவில் ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய அந்த மீட்டிங்கில் அதுக்கு பயங்கர ஒரு அப்ளாஸு. மக்கள் எல்லாம் பார்த்தியா எவ்வளோ கெத்தாக எங்கள் தலை எப்படி கேட்டுச்சு பாரு, மேடையிலே போய் ஏறி கேட்டுச்சுல்ல அப்படின்னு அது வந்து அப்படியே ஒரு உறுத்தலை ஏற்படுத்துச்சு. எங்கேயோ சுருக்குன்னு குத்திச்சு. திமுக ஏற்பாடு பண்ணி திமுக மீட்டிங்கில் இவர் ஏறி பேசுகிறாரு. பேசும்போது நல்லதை பேசுவாருன்னு நினச்சி பேசினா திடீர்னு நல்லது பண்ணுறாங்க அதை பண்ணுறாங்கன்னு ஏதோ சொல்ல போகிறாருன்னு பார்த்தா திடீர்னு அப்படி திரும்பினது பெரிய ஒரு உறுத்தலை ஏற்படுத்துச்சு. இவன் மணல்மேடு சங்கரை எதிர்க்கிறதுக்கு ஒரு நபர் வேணும். யார் அப்படின்னு பார்த்தா ஆப்வியஸாக இப்போ கம்யூனிட்டி ப்ளே ஆகும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர்னு தேவேந்திர குல வேளாளர்னு அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, ஆப்போசிட் கேங்கில் இன்னொரு டீம் அவங்களை எதுக்கிற கேங்கை உள்ளே கொண்டு வர மாதிரி முட்டரவியை உள்ளே கொண்டு வருவாங்க. இவன் வந்து ஆக்சுவலாக முட்டரவி திருச்சிக்காரன், பொன்மலை. அவங்க அப்பாலாம் முட்டை விற்றுக்கிட்டு இருந்த வியாபாரம் பண்ணவர், அதனால் முட்டை ரவின்னு பேராயிடுச்சு. ரவின்னு மொட்டையாக இருந்தால் இப்போ வெள்ளை ரவின்னு இருக்கான், வெள்ளையாக இருப்பான், அதனால் வெள்ளை ரவின்றான். அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அடைமொழி, போலீஸ் வைக்கிற அடைமொழிகள். அது மாதிரி இவனுக்கு முட்டை ரவின்னு பேர் அடைமொழியாக வந்த பிறகு அவனை அங்கே ஆக்சுவலாக திருச்சியில் தேடிட்டு இருந்தாங்க போடுறதுக்கு. இருந்தால் மாட்டிப்போன்னு சொல்லி அங்கேருந்து ஓடி வந்து தான் இவங்கிட்ட தஞ்சம் அடைஞ்சது. யார்கிட்ட? மணல்மேடு பூண்டி கலைச்செல்வன்ட்ட தஞ்சம் அடைஞ்சு அவ கூடவே சுற்றிட்டு இருக்கான். கூட இருக்கிற வரைக்கும் மணல்மேடு சங்கரால் இவனை நெருங்க முடியல, மிரட்ட முடியல, எதுவும் பண்ண முடியல. இது ஒரு பக்கம். நம்பர் 1 வந்து செந்தில்குமார் பூண்டி கலைச்செல்வனை டார்கெட் பண்ணது. நம்பர் 2 வந்து மணல்மேடு சங்கர் டார்கெட் பண்ணது. 3வது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏரியாவில் இவர் மினிஸ்டராலாம் இல்லை பூண்டி கலைச்செல்வன், ஆனாலும் மினிஸ்டரை விட பவர்ஃபுல். அப்படி இருக்கும்போது என்ன ஆகும், லோக்கலில் நீங்கள் ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னா பூண்டி கலைச்செல்வனை மீறி நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது. ஒன்றும் வேணாம், சும்மா அதாவது ஏரி தண்ணி ரொம்பிடும், தண்ணி ஒரு லேக்கு ஒரு குளத்தில் மீன் பிடிக்கணும். மீனை என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கு ஒரு ஏலம் விடுவாங்க. இந்த ஏலத்தெல்லாம் யார் எடுப்பாங்கன்னா, ஸோ இவங்க கூடவே சுற்றிட்டு இருக்க ஒரு சில நபர்களுக்கு, டேய் அந்த ஒரு குளத்து மீன் பிடிக்கிற ஏலத்தை உனக்கு எடுத்துக்கூட அப்படின்னு சொன்னால் கொடுத்துருவாங்க. யார் கொடுப்பாங்க? கலெக்டர் ஆஃபீஸில் தான் இதுக்கான ஒரு போட்டி நடக்கும், மீட்டிங் நடக்கும். இவர் சொல்கிறத மீறி யார் என்ன பண்ண முடியும்? அப்போஷனே யாரும் இல்லைன்னா ஆப்வியஸாக இவருக்கு தான் கொடுப்பாங்க, முடிஞ்சு போச்சு. அது மாதிரி பண்ணும்போது பெரும்பாலான அதாவது வேறு யாருமே வளர முடியாது. அதுதான் ரியாலிட்டி. ஆனால் அந்த ரியாலிட்டி யாருக்கும் தலைவர்களுக்கே தெரிஞ்சாலும் அவங்க அதெல்லாம் வருத்தப்பட மாட்டாங்க. நமக்கு 1 பாயிண்ட் ஒரு இது இருக்கணும். அதாவது திருச்சின்னா நேருக்கிட்ட சொல்ப்பா முடிச்சிடுவார், திருவாரூரா பூண்டிக்கிட்ட பேசு மேட்டை முடிச்சிடுவார் அப்படின்ற ஒரு 1 பாயிண்ட் கான்டாக்டில் வச்சுப்பாங்க. அதுதான் அரசியல்வாதிகள். அது மாதிரி இவங்களுக்கும் அந்த தேவை இருந்ததுனால அதை பெருசாக எடுத்துக்கல. இவன் போய் கம்ப்ளைண்ட்லாம் பண்ணுவான். கம்ப்ளைண்ட் பண்ணால் அப்படியா சரி கொடுத்துட்டு போ பார்த்துக்கிறேன்னா அந்த பெட்டிஷன் அடுத்து உடனே ஃபேக்ஸ் பண்ணி இப்போ அவன் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணிப்பாப்பா பார்த்துக்கப்பா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்ருவாங்க. இந்த மாதிரி போயிடும். இது வந்து அவங்களால இந்த அடுத்த கட்டத்துக்கு போகவே முடியாது.
இப்படி இந்த ஃப்ரஸ்ட்ரேட்டட் அந்த இந்த கிரண்டில்டு இந்த கேங் எல்லாம் ஒன்றா சேர்ந்து அவங்களும் இவருக்கு அகெயின்ஸ்டாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. எப்போ மணல்மேடு சங்கர் இவரை போடுவான், எப்படா தின்ன காலியாகுவான், எப்போ நம்ம போய் உட்காரலான்ற விஷயத்த யோசித்து அவங்க பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்படி பண்ணும்போது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2007 அதாவது திமுக ஆட்சியில் இருக்காங்க. அப்போது மணல்மேடு சங்கர் ஒரு பெரிய இந்த மாதிரி மீட்டிங்லாம் நேரடியாக பேசி ஒரு அவங்கள மொக்க பண்ணுற மாதிரி அசிங்கப்படுத்தி சில விஷயங்கள் பண்ணது, இது வந்து நம்ம அரசியல் பண்ண முடியாது, இந்த மாதிரி போயிட்டு இருந்தால் நமக்கு மக்கள் மேலே உள்ள அந்த மக்களுக்கு நம்ம மேலே உள்ள மரியாதை குறைஞ்சிட்டே இருக்க மாதிரி ஒரு சூழல், ரவுடி தானே என்கவுண்டரில் காலி பண்ணிடலான்னு மணல்மேடு சங்கரை என்கவுண்டர் பண்ணுறாங்க. இந்த மணல்மேடு சங்கர் என்கவுண்டர் வந்து அந்த பிப்ரவரி மாதம் 2007 அந்த சம்பவம் நடக்குது. கந்தர்வக்கோட்டை, அதாவது கும்பகோணம் முரளி கொலை வழக்கு சம்மந்தமாக இவர் கோர்ட்டில் போய் அப்பியர் ஆகிட்டு ரிட்டர்ன் வரும்போது இவருக்கு ஏற்கனவே இது ஒரு டவுட்லாம் இருந்தது மணல்மேடு சங்கருக்கு, என்னை போட்டுருவாங்க அப்படின்ற ஒரு பயம் இருந்ததுனால கோர்ட்லேயே சொல்லி இவருக்கு ஒரு எஸ்கார்டே வச்சுருந்தாங்க. போலீஸ் தான் எஸ்கார்ட் பண்ண போகிறது, என்கவுண்டர் பண்ண போகிறதும் போலீஸ் தான், போலீஸே எஸ்கார்ட் பண்ணி ஒரு ஆர்ம்டு போலீஸே வராங்க. டெம்போ ட்ராவலரில் போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது கந்தர்வக்கோட்டைக்கிட்ட திடீர்னு காரு தலையில் அவர் விழுது கவுறுது, ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிற மாதிரி. அப்போது இவர் தப்பிச்சு போகும்போது இவரை ஷூட் பண்ணி என்கவுண்டர் பண்ணதா, ஆக்சிடெண்ட்டில் இறந்ததாகவும் ஒரு தகவல், அப்புறம் என்கவுண்டர் பண்ணதாகவும் ஒரு தகவல். பட் நான் அந்த என்கவுண்டர் டீமில் இருந்தவங்கள்ட்ட செக் பண்ணும்போது ஒரு என்கவுண்டரில் தான் இறந்தாருன்றதை கன்ஃபார்ம் பண்ணாங்க மணல்மேடு சங்கர். இந்த கொலைக்கு, மணல்மேடு சங்கர் கொலைக்கு இதில் பின்னணியில், அதாவது இவங்க வந்து என்ன நினச்சிட்டாங்கன்னா, இதுக்கு பின்னணியில் இருந்தது பூண்டி கலைச்செல்வன் தான் கண்டிப்பாக, அதனால் அவனை அதுக்கு பழி வாங்கணும் அப்படின்னு ஒரு கேங்கு, அதாவது மணல்மேடு சங்கரோட டீமு. அவங்க தான் யாரெலான்னு பார்த்தீங்கன்னா காக்கு வீரன்னு ஒருத்தன், குரங்கு செந்தில்னு ஒருத்தன், அப்புறம் கிருஷ்ணகுமார்னு ஒருத்தன். ஸோ இந்த காக்கு வீரன், குரங்கு செந்தில், அப்புறம் இந்த கிருஷ்ணகுமார், இவங்க எல்லாமே என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா, நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் பண்ணி காலி பண்ணோம் அப்படின்னு ஒரு பிளானை போடுறாங்க. அப்படி பண்ணும்போது அதுக்கு ஒரு நாள் குறிக்கிறாங்க. சரி, இதுக்கு ஏற்கனவே நான் அந்த ஒரு ஏடிஎம்கேயில் ஒருத்தரை கொலை பண்ணார் பூண்டி கலைச்செல்வன் சொல்லியிருந்தேன்ல, அவர் கோவி சம்பத்துன்னு பேர். அவர் கோவி சம்பத் கொலைக்கு பழி வாங்குறதுக்காக அவரோட ரிலேட்டிவ் செல்வம்னு ஒருத்தர், அந்த செல்வமும் என்ன பண்ணுறாங்கன்னா, செல்வமும் அவங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே ஏடிஎம்கே, அவங்க எல்லாமே கோவி சம்பத்தும் ஏடிஎம்கே தான். ஸோ கோவி சம்பத் கொலை செய்யப்பட்ட அந்த கொலைக்கு பழி வாங்குறதுக்காக செல்வம் வந்து ட்ரை பண்ணிருக்கான். இந்த செந்தில்குமார் அவங்க டீம் எல்லாமே நிறைய அதில் இருக்கக்கூடிய நெட்வொர்க், அதாவது சம்பத்தோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே ஒரு பெரிய நெட்வொர்க்காக சேர்ந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க, எப்படியாவது காலி பண்ணணும்னு வெயிட் பண்ணும்போது மணல்மேடு சங்கரோட டீம் ஒர்க் அவுட் பண்ணுறத அவங்க கெஸ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, அதான் பேக்கிங் மாதிரி. அதே மாதிரி அந்த தரப்பில் அந்த அதாவது உள்கட்சிக்குள்ளே உள்ள பிரச்சனைகள், இந்த மாதிரி மீன் பிடிக்கிற தகராறு, இதில் அவங்களுக்கு எந்த டெண்டரும் கிடைக்காம பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களுக்காக இன்னொரு டீம், ஒரு ஸ்லீப்பர் செல் மாதிரி ஒரு டீமும் உட்காந்து இவருக்கு அகெயின்ஸ்டாக ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சு இதுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுறாங்க. இதை என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா, பூண்டி கலைச்செல்வனை அவர் வீட்டிலே போய் போடணும் அப்படின்னு பிளானை போடுறாங்க. ஏன்னா டேரிங்காக நம்ம அண்ணனை தூக்கியிருக்காரு சொல்லி போலீஸை வச்சு நம்மளை என்கவுண்டர் பண்ணியிருக்காரு, அதனால் இதுக்கு பழி வாங்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்காக ஒரு இதை ரெடி பண்ணுறாங்க. ஸோ ரெடி பண்ணும்போது பார்த்திங்கன்னா அடுத்தது என்ன நடக்குதுன்னா, இதுக்கு நாள் குறிக்கிறாங்க. நாள் குறிச்சிட்டு இந்த காக்கு வீரன்றவன் மதுரைக்காரன். ஸோ இந்த தேவர் கம்யூனிட்டியில் ஒரு இது மாதிரி ஒரு பத்திரிக்கை மாதிரி ஒரு ரிலேட்டிவ் கல்யாணம், நான் போய் பத்திரிக்கை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா நீங்கள் ஏரியாவில் இருக்க பசங்களுக்கு எல்லாத்துக்கும் லோக்கலில் இருக்க ரவுடி எல்லாரையும் தெரியும், வெளியூர்லேருந்து வந்தாங்கன்னா தெரியாது. ஸோ அதனால் இவங்க என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா, நீங்கள் கரைவேட்டி கட்டிக்கிட்டு ஒரு கொடி வச்சுட்டு காரில் நேராக வந்து உள்ளே நிற்கணும். இப்போ நான் ஏற்கனவே ஒரு சில இன்டர்வியூஸில் சொன்ன மாதிரி இவங்க வந்து தப்பிச்சு போகாமல் இருக்கிறதுக்காக அதாவது இங்கேருந்து எஸ்கேப் ரூட் என்ன, ஃபஸ்ட்டு ஒரு கொலை பண்ணுறாங்கன்னா முதல்ல அவங்க தேடுறது எஸ்கேப் ரூட்டு. அடுத்தது இங்கே வேறு என்ன மாதிரியான பொட்டென்ஷியல் டார்கெட்ஸ் இருக்கும், எவ்வளோ பேர் நம்மளை அட்டாக் பண்ணுவாங்க, நம்ம எவ்வளோ பேரை ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்குன்ற விஷயங்களையும் பார்ப்பாங்க. இதெல்லாம் கெஸ் பண்ணிட்டு தான் உள்ளே இறங்குவாங்க. ஸோ இது மாதிரி இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நேராக
அந்த ஏற்கனவே அந்த கோவி சம்பத்தோட ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களோட வீடுகள்லாம் அங்கே பக்கத்துலேயே இருக்குது, கொரடாச்சேரியிலே இருக்குது. அங்கே இவங்க ஏற்கனவே ஒரு சில அந்த சேஃப் இதை லொக்கேட் பண்ணி வச்சுருக்காங்க. நேராக அங்கே இருந்துட்டு திரும்பி நேராக காரில் வராங்க, கொடி வச்ச காரில் வராங்க. திமுக கொடி அதில் இருக்குது. கலைஞர் படம்லாம் எல்லாம் வச்சுருக்காங்க, உள்ள காருக்குள்ளே வச்சுருப்பாங்களே அந்த ஒரு இந்த இது மாதிரி. ஸோ அதெல்லாம் வச்சுட்டு எல்லாம் வராங்க. ஸோ யாரும் பெருசாக தடுத்து நிப்பாட்டலை. உள்ளே வரும்போது அங்கே வாசலில் நிற்கிறவங்க கேட்குறாங்க, என்னன்னா இல்லை பத்திரிகை வைக்கணும் எனக்கு அப்படின்னா. சரி ஓகே, எங்கே இருக்காங்கன்னா மேலே பேப்பர் படிச்சுட்ருக்காங்க அப்படின்னா. காலையில் அவர் எழுந்ததும் வழக்கமாக அவர் பேப்பர் படிக்கிறது ஒரு வழக்கம். மாடியில் நேராக போகிறாங்க. போனதும் கிருஷ்ணகுமார், காக்கு வீரன், குரங்கு செந்தில் 3 பேரும் போய் பத்திரிகை போய் ஒரு பழத்தட்டு, பெரிய தட்டை எடுத்துகிட்டு போகிறாங்க. இந்த தட்டுக்குள்ளே தான் அருவாலாம் இருக்குது. நேராக போய் அவங்கள்ட்ட கொடுத்ததும் அவர் ஆசீர்வாதம் பண்ணுறாரு. அப்போது கீழே காலில் விழுறான் கிருஷ்ணகுமார். விழுந்தோடனே டக்குன்னு அவர் குனிஞ்சியே எழுந்திருப்பா அப்படின்னு குடியும் போது டக்குன்னு கத்தி எடுக்கிறாங்க, வெட்டுறாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு ஏற்கனவே உருண்டை எடுத்துகிட்டு போகிறாங்க. உருண்டைன்றது நம்ம பாம் செஞ்சு கண்ட்ரிமேட் பாம் வச்சுருப்பாங்க, அதை வீசுகிறாங்க. அவர் தப்பிச்சு போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஸோ அதை என்ன பண்ணுறாங்கன்னா வெட்டி அவரை கொலை பண்ணிவிட்டு அப்புறமா பாம்பை வீசுகிறாங்க. ஒருவேளை வெட்டினதில் செத்து போகலைன்னா பாம்லையாவது செத்துருவாருன்னு. இன்னொன்று என்ன காரணம்னா, நீங்கள் புகை மூட்டமாக இருக்கும்போது யார் என்னன்றது தெரியாது, டக்குன்னு ஓடி போகிறதுக்காக ஒரு பிளானு. இறங்கி தபதபான்னு குதித்து எஸ்கேப் ஆகிறாங்க. காரில் எஸ்கேப் ஆகிட்டாங்க. இவங்க போயாச்சு. அப்புறம் பின்னால் அந்த குரங்கு செந்தில் என்கவுண்டரில் கொல்லப்படுறான். இப்படி ஒவ்வொருத்தராக கொல்லப்படுறாங்க, அதெல்லாம் தனி. ஸோ இந்த கொலை பார்த்திங்கன்னா டேரிங்காக அவன் வீட்டுக்குள்ளேயே போய் பத்திரிக்கை கொடுக்க மாதிரி போய் கொலை பண்ணிவிட்டு பாமையும் போட்டு கொல்லப்படுறதுங்கிறது ஒரு பெரிய ஒரு பயங்கர ஒரு இதுவாக இருந்தது. அதுக்கு பழி வாங்கிறதுக்காக, அதாவது எல்லாத்துக்கும் ஒவ்வொரு பேக்கிங் இருக்கும் இல்லையா, அது மாதிரி பூண்டி கலைச்செல்வனுக்கு இருந்த பேக்கிங்கில் இது ஒரு டீமுக்கு தெரிஞ்சிருச்சு. கோவி சம்பத் கொலைக்கு பழி வாங்கிறதுக்காக ஒரு டீம் வேணும்னு ஆர்கனைஸ் பண்ணாங்கன்னு சொல்லி புல்டோசரெல்லாம் எடுத்துகிட்டு போய் அவங்களோட வீடுகள்லாம் இருக்காங்க, எல்லா வீடையும் புல்டோசரை அடித்து காலி பண்ணி உடச்சி விட்டாங்க. கடைகள், வீடுகள் எல்லாத்தையும் அடித்து நொறுக்குனாங்க. இந்த மாதிரி நிறைய உள்ள பெரிய கலைபரமாகிடுச்சு. அதாவது அந்த ஊரே பற்றிக்கிட்டு எரிஞ்ச மாதிரி அங்கங்கே தீ வைக்கிறது. எல்லாருமே கட்சிக்காரர்களா இல்லை அவருடைய ஆதரவாளர்கள்? கட்சிக்காரங்க 2 பேருமே. பூண்டி கலைச்செல்வன் ஒரு டாமினண்ட்டான ஒரு நேமு, ஒரு ஃபிகரு அந்த ஏரியாவில். அப்படி இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அவருக்குன்னு ஒரு ஆதரவாளர்கள் இருக்கக்கூடியவங்க எல்லாம் போய் இதுக்கு பழி வாங்கிறதுக்காக பண்ணாங்க. அப்புறமா பின்னால் இந்த வழக்கு அப்படியே போக ஆரம்பிக்கும் போது இதில் சம்மந்தப்பட்டவங்க இவங்கன்றது தெரிய வந்தது. அவங்க எல்லாமே கைதானாங்க. இதில் பார்த்திங்கன்னா இமீடியட்டாகவே இதில் எங்கே மாட்டிப்போம், பிரச்சனை வந்துட போகுது அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாம் போய் கோர்ட்டில் போய் போலீஸில் மாட்டினா என்கவுண்டர் பண்ணிடுவாங்கன்னு பயந்து கோர்ட்டில் போய் சரண்டர் ஆனாங்க. கோர்ட்டில் சரண்டர் ஆனாலும் அப்புறமா பின்னால் பெயிலில் வெளியே வரும்போது அதுக்கப்புறம் அவங்கள டார்கெட் பண்ணி ஒரு சில அந்த கொலையில் தொடர்புடையவங்கெல்லாம் கொல்லப்பட்டாங்க. ஸோ பூண்டி கலைச்செல்வன் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு டாமினண்ட்டாக அரசியலில் மட்டும் இல்லை, அரசியல் கட்சியில் மட்டும் கிடையாது, ஏரியாலையும் அவ்வளோ டாமினண்ட்டாக இருந்த ஒரு நபர் கொல்லப்பட்டது இன்றைக்கும் அது அந்த டெல்டா மாவட்டத்தில் ஒரு நீங்காத ஒரு சுவடாக இருக்கிறது. மாறவே இல்லை, இன்னும் அப்படி தான் இருக்குது. ஒரு மாவட்ட செயலாளராக இவ்வளோ பெரிய இம்பேக்ட் அந்த மாவட்டத்தில் க்ரியேட் பண்ண முடியும் அப்படின்னாலும் கூட கலைஞருக்கும் அவர் ரொம்ப க்ளோஸாக தான் இருந்திருக்காரு. அண்ட் மாவட்டத்திலையும் அவர் ஒரு டாமினண்ட்டான பர்சனாக இருந்திருக்காரு. ஸோ கலைஞருக்கு இவருடைய இறப்பு எந்த அளவுக்கு ஒரு இழப்பாக இருந்தது? இல்லை உடனே ரொம்ப பெரிய இழப்பு. ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு முக்கியமான ஒரு நபர் எதுவாக இருந்தாலும், இப்போ நீங்கள் 1 பாயிண்ட் கான்டாக்ட்னு ஏற்கனவே சொல்லிட்டு இருந்தேன், அது மாதிரி நீங்கள் ஒருத்தர்கிட்ட சொன்னால் போதும் எல்லா வேலையும் முடிஞ்சிடும் அப்படின்றது. அந்த நபர் இல்லைன்னா ஆப்வியஸாக நீங்கள் இன்னொருத்தர் தேடி போகணும். அது மாதிரி ரொம்ப அந்த டாமினேட் அந்த ஒரு நேச்சர் இருக்கக்கூடிய ஒரு நபர் இல்லை அப்படின்றது, அந்த வெறுமையை கண்டிப்பாக திமுக தலைவர் மட்டும் இல்லை, திமுகவும் அதை உணர்ந்தது. அதுதான் உண்மை. பூண்டி கலைச்செல்வன் இறந்துட்டாரு. ஸோ அவருடைய குடும்பத்தினர் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்க? இல்லை இப்போ அதில் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாரும் தொன்று இப்போ நீங்கள் சொல்லலாம், என்விஎன் சோமு இருந்தார், மினிஸ்டராக இருந்தார், எம்பியாக இருந்தார். இப்போ அவங்க மகள் கனிமொழி சோமு அவங்களும் டாக்டர், அவங்களும் இப்போ எம்பியாக இருக்காங்க. அந்த மாதிரி தொட்டு அவங்க ஃபேமிலியும் இப்போது திமுகவில் தான் இருக்காங்க. அவங்க எந்த இதுவும் கட்சியெலாம் மாறலை, எங்கேயும் போகல. பட் அவங்களுக்குன்னு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்குது.
கட்சியில் அவங்களுக்கு உண்டான ஒரு மரியாதை, அவங்களுக்கு உண்டான அவங்க அப்பா மூலமாக கிடைச்ச அந்த ஒரு அந்த அது நல் மதிப்பு வந்து இன்னும் தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. அதில் எந்த இதுவும் கிடையாது. அதில் இருக்கக்கூடிய பூண்டி கலைவாணன் இப்போது அங்கே இருக்காருன்னு நினைக்கிறேன், எம்எல்ஏவாக இருக்கார். ஸோ அதனால் நிறைய பேர் அதில் இருக்காங்க. பட் என்னென்னா அந்த எதிர்க்கட்சியினருக்கு ஒரு பெரிய அவர் இருந்த வரைக்கும் அவங்களுக்கு எந்த வாய்ப்புமே கிடைக்காத ஒரு சூழல் இருந்தது. இவர் மறைவுக்கு பிறகு கொஞ்சம் அவங்களும் உள்ள கொஞ்சம் டாமினேட் பண்ண மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாங்க. மற்றபடி அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் இன்றைக்கும் திமுகவில் நிறைய ஒரு முக்கியமான பொறுப்புகள் தான் இருக்குது. ஓகே, அப்போ ஒரு மிகப்பெரிய முக்கியமான ஒரு ஆளுமை, கலைஞர் கூட அவ்வளோ நெருக்கமாக இருந்த ஒரு ஆளுமையோட மறைவு வந்து எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பாக தான் இருந்திருக்கு. மற்றும் ஒரு வழக்கில் சந்திப்போம். தொடர்ந்து பேசும் நேரத்துக்கு நன்றி. வணக்கம். என்ன மாதிரி ஒரு அயோக்கிய பையன் மேல கைய வைக்கலாமா? BOB Expo 2023 சேலம்ல பிக்கஸ்ட் பொங்கல் ஷாப்பிங் எக்ஸ்போ, ஃபுட், என்டர்டைன்மெண்ட், உங்க ஃபேவரட் செலிபிரிட்டிஸை பார்க்குற சான்ஸ்னு எல்லாமே இங்க ஒரு இடத்துல. ஸோ இப்போவே புக் பண்ணுங்க, லிமிடெட் ஸ்டால்ஸ் ஒன்லி. பொன்வண்டு மேட்டிக் லிக்விட் அண்ட் டிடர்ஜென்ட் பவுடர். Let your confidence glow.